அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படையான முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை பற்றி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வாழ்க்கையில் வாழும்போது எத்தனையோ பேரை சந்திப்போம். அவங்க அப்படி சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் வந்து முதல்ல வந்து வெறுப்பு தோணக்கூடாது. மற்றவங்கள பற்றி தவறுதலாக எதுவுமே நினைக்கக்கூடாது. அவங்கள பற்றி அவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்மளே முடிவுக்கு வரக்கூடாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க நம்மளே முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா முடிவு செய்யக்கூடியது மறுமையில் அல்லாஹ் தான். நம்ம முன்னால் ஒரு தீமை பண்ணியிருப்பாங்க, நல்ல கெட்டது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது கெட்டது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்காத நேரத்தில் அவங்க வேறு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லது பண்ணி அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய நண்பராக கூட இருக்கலாம். ஏன்னா யார் அல்லாஹ்வுடைய நண்பர்கள்னு நமக்கு தெரியாது. உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, யாரையுமே நம்ம நல்லவன் கெட்டவன் நாமளே முடிவு பண்ணக்கூடாது. மறுமையில் தீர்ப்பு கொடுக்கும்போது தான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். அதனால் நம்மளே யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம முடிவு எடுக்க வேண்டாம், யாரையும் தவறுதலாக அந்த மனசு நினைக்க வேண்டாம், யாரை பற்றியும் யார் மீதும் வெறுப்பு வந்துட வேண்டாம். அப்படி வெறுப்பு வந்துச்சுன்னா அந்த மனசு அமைதி இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, அது வந்து அது அமைதி இல்லாத மனசை வந்து சொர்க்கத்தில் நுழைய அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, யாராச்சும் நமக்கு ஒரு அநியாயமோ ஏதோ ஒரு நம்ம மனசு நோகும்படி ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா மன்னிச்சு விடுங்க. மனசு அமைதி பெறும். அடுத்தடுத்து நம்ம செயல்படுறதுக்கு வந்து மன நிம்மதியோட வகையில் செயல்படுவோம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் மன்னிப்போம். ஏன்னா நாமளே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். அதனால் நம்ம வந்து ஈஸியாக மன்னிச்சு விட்றணும். இந்த மன்னிப்போடைய வெகுமதி பார்த்திங்கன்னா, மறுமையில் மன்னிப்புங்கிற ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் வழியாக நம்ம வந்து மறுமையில் அல்லாஹ் நுழைவிப்பான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வாசல் இருக்கிற மாதிரி அவனுடைய அடியாரை நம்ம மன்னிச்சு விட்டதுனால நம்ம வந்து அந்த நம்மளை வந்து யாரெல்லாம் மன்னிச்சு விட்டாங்களோ அவங்கள வந்து அந்த மன்னிப்புங்கிற வாசல் வழியாக அல்லாஹ் வந்து நம்மளை வந்து நுழைவிப்பான். அந்த அளவுக்கு வெகுமதி உள்ள வார்த்தை தான் அந்த மன்னிப்பு. அதனால் இந்த நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும், துன்பங்களையும், அவமானங்களையும், நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ஏற்படும்போது நம்ம வந்து அல்லாஹ்காண்டி இதை நான் மன்னிக்கிறேன், ஏன்னா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த நன்மை கருதி நம்ம வந்து மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா மறுமையில் நமக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்குது. ஏன்னா நாமளே நிரந்தரம் இல்லாததுனால அந்த சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம அல்லாஹ்வுக்காக மன்னிப்போம், மறப்போம். அடுத்தடுத்து செயல்பாடுகளில் இறங்குவோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிங்க, நம்ம மன்னிச்சிடலாம். அவங்களுக்காண்டி மன்னிக்காதீங்க, அது கஷ்டம். அல்லாஹ்வுக்காண்டி மன்னிங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள்.